ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த சாமுவேலுடைய ஆட்டிடியூட், அந்த மனநிலை எங்களுக்கு தாரும். மரியாளை போல எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தை ஆவியின் பட்டயம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் உம்முடைய வார்த்தையும் பிரிக்கவே முடியாது ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவருடைய பட்டயமாகிய உம்முடைய வார்த்தையின் மூலம் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் பேசும், உணர்த்தும், கற்றுத்தாரும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க கிருபை செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கும். உமக்கே துதி, கன, மகிமையை செலுத்துகிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மை நேசிக்க பலன் தாரும். உம்மேல் உள்ள அன்புக்கு நிரூபணமாக உமக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். உதட்டளவில் உம்மை சேராமல் இருதயத்திலிருந்து உம்மிடத்தில் நாங்கள் நெருங்கி சேர உதவி செய்யும். உம்முடைய திருச்சபையாரை ஆசீர்வதியும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்தும். உம்முடைய வேதத்தின் மீது பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னவரே, நீர் வாய்க்க பண்ணும். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீர் அறிவீர். உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய சித்தத்தில், உம்முடைய விதத்தில் எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் அனுமதித்த எல்லா விதமான திறந்த வாசல்களுக்காகவும் பூட்டிய கதவுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நேசிக்க கற்றுத்தாரும். முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூற உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய 8வது பாகத்தை நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஏறக்குறைய 7 மணி நேரத்துக்கு கிட்ட நாம் இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வரோம். இந்த 1 சாமுவேல் 18ல தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், அவங்களுடைய இருதயத்தையும் அவங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் நாம கற்றுக்கொள்ள முடிகிறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த தியானத்தையும் இந்த செய்தியும் ஆயத்தப்படுத்தும் போது நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னையும் நீங்க கூப்பிட்டது முதல்ல எனக்கு ஒரு ஆச்சரியம். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பகுதிகளை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைந்திருக்கு. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய முதல் வசனங்களையும் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களையும் நிதானமாக நாம பகுத்தறியும் போது ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம கற்றுக்கொள்ள முடியுது. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய துவக்கத்துல பாத்தீங்கன்னா, அங்க யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்றாங்க. அவங்க உடன்படிக்கை பண்ணும்போது குறிப்பா யோனத்தான் தாவீது கிட்ட ஒன்னு கொடுக்கிறாரு, பல காரியம் கொடுக்கிறாரு. அதுல ஒன்னு, அவர் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கயற்றுறாரு, அதை கொடுக்கிறாரு. வஸ்திரத்தையும் தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய வில்லையும் கச்சையும் கூட தாவீதுக்கு யோனத்தான் கொடுக்கிறதாக வாசிக்கிறோம். அதுல முக்கியமா யோனத்தான் தன்னுடைய பட்டயத்தை தாவீது கொடுக்கிறார். இதை நீங்க 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 13 22வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 22வது வசனம்.
யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. அப்படின்னா அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய அந்த படை, அவங்களுடைய இராணுவத்தினுடைய இயலாமை, அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ், அவங்களுடைய மிலிட்ரி எவ்வளவு பலவீனமா இருக்குது. சவுல் கிட்டையும் யோனத்தான் கிட்ட மட்டும்தான் பட்டயம் இருந்தது, ஈட்டி இருந்தது. மற்ற யார் கையிலையும் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. அப்போ 2 பட்டயம் தான் இருந்தது, சவுல் கிட்டையும் யோனத்தான் கிட்டையும். அதாவது ராஜாவுக்கு அடுத்த இடத்துல யோனத்தான் இருக்கிறார். ஏன்னா அவங்க 2 பேர்கிட்ட தான் கத்தி பட்டயம் இருக்கு. அந்த பட்டயத்தையே யோனத்தான் தாவீது கிட்ட கொடுக்கிறார். இது ரொம்ப ஒரு, அதான் சொன்ன நான் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய முதல் வசன பகுதிகளிலையும் கடைசி வசன பகுதிகளிலையும் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இங்க நாம கவனிக்கணும். அதாவது யோனத்தான் ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவ பண்பு உள்ளவராக அவர் காட்சியளிக்கிறார். அதாவது தன்னுடைய கலீக், இங்கிலீஷ்ல கலீக்னுவாங்க, பிரெஞ்சுல கொலேக், தன்னோடு கூட பணியாற்றுகிற உடன் பணியாளன், உடன் ஊழியர், சக பணியாளர் அப்படின்னு சவுல் தாவீதை பார்க்கல. ஒரு போட்டியாளராகவும் ஒரு எதிரியாகவும் தான், ஒரு அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க, ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு குணத்தோடு, ஒரு ஹேட்ரட், ஒரு வெறுப்பு தன்மையோடு கூட சவுல் தாவீதை பார்க்கிறார். ஆனா யோனத்தான் இருந்த முதிர்ச்சியை பாருங்க. அவர் வெறும் ஒரு மெய்ப்பனாக தாவீதை பார்க்கல. ஏதோ இசை வாசித்து அப்பாவை அசுத்தாவிலிருந்து குணமாக்குகிறவராக மாத்திரம் யோனத்தான் தாவீதை பார்க்கல. தாவீதுக்குள்ள இருந்த விசேஷித்த கிருபைய, கர்த்தருடைய அங்கீகாரத்தை யோனத்தான் அவர் பகுத்து அறிகிறார், டிசர்ன் பண்றார். இன்னைக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் யாருன்னா, நம்ம தாவீதை குறித்து நிறைய பேசுறோம், நிறைய பேச போறோம் இனி வருகிற அதிகாரங்கள்ல. ஆனா யோனத்தானுடைய அந்த தலைமைத்துவ பண்பு இன்னைக்கு நமக்கு வேணும். ஒரு நபருக்குள், ஒரு பிரதர் ஒரு சிஸ்டரை சந்திக்கிறோம், அவங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம், அவங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷித்த வரம். அப்போஸ்தலர்ல நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் அந்தியோக்கியா பட்டணத்துல நினைக்கிறேன், அங்க 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13ல அந்தியோக்கியா பட்டணத்துல 5 பேர் அங்க தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக அந்த அந்தியோக்கியா பட்டணத்துல ஊழியம் செய்யறாங்க. அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலர் 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக, ஃபார் த ஸ்பெஷல் ஒர்க், அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விசேஷித்த தாளந்து, கிருபை, வரங்கள், அழைப்புக்கேற்ற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாரு, அவங்களை கொண்டு போகிறார். அத யோனத்தான் தாவீது கிட்ட இருக்கிற அந்த விசேஷித்த கிருபைய அவர் புரிந்து கொள்றார். எப்படி அந்தியோக்கியா திருச்சபையினர், அந்த 5 பேர் கொண்ட அந்த குழு, அவங்க பர்னபாவுக்கும் சவுலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையை அவங்க இனம் கண்டுபிடித்தாங்க. ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அதே போல இங்க யோனத்தானும் அதை புரிந்து கொள்றாரு. இங்க நாட்டு போர் வீரர்கள் கையில 2 பட்டயம் தான் இருக்கு. அது ஒண்ணு அப்பா கிட்டையும் என்கிட்டயும் இருக்கு, சவுல் கிட்டையும் யோனத்தான் கிட்டையும். ஆனா தான் கிட்ட இருக்கிற அந்த 2வது பட்டயத்தையே தாவீது கிட்ட கொடுக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எல்லார்ட்டையும் பட்டயம் இருக்கும்போது ஒரு பட்டயத்தை, ஒரு ஒரு ஆயுதத்தை கொடுக்கறது வேற. ஆனா 2 தான் இருக்கு. அதுல தாங்கிட்ட இருக்கிறதையும் தாவீதுகிட்ட கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பதிலாக நீ, அப்பாவுக்கு அடுத்து நீ தான், நீ இரு, என் இடத்துல நீ இரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குத. அது இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள்ல, நம்முடைய வாலிபர்களிடத்துல நாம் அதை காட்டணும், புரிந்து கொள்ளணும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த தாளந்துகளை அதை நாம இனம் கண்டுபிடித்து பகுத்தறிந்து அதை நாம அவங்களுக்கு உரிய கனத்தையும் அங்கீகாரத்தையும் நாம கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நாம ஒரு யோனத்தானை போல ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவ பண்பு
இல்லாதவர்களா போய்விடுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இந்த யோனத்தானுடைய இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி, கர்த்தருடைய பார்வை, அது அவர் கொடுத்தது. 1 சாமுவேல் 20:32 அவங்களுடைய உடன்படிக்கையின் அடையாளமாக யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய சவுல்கிட்ட கேட்கிறாரு. 1 சாமுவேல் 20:32 யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான்? அவர் தன்னுடைய உடன்படிக்கையை காத்துக்கொள்றாரு. தாவீதுக்காக சவுல்கிட்ட அவர் பரிந்து பேசுறாரு. ஒருவேளை உண்மைக்காக ஒரே ஒரு நபர் தான் நிக்கிறாரு, தாவீது, சத்தியத்தின் பக்கம். ஆனா அந்த மைனாரிட்டி, அந்த ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்காக, உண்மைக்காக, நீதிக்காக குரல் எழுப்ப ஒரு கட்ஸ் வேணும். அது யோனத்தான்கிட்ட இருந்தது. அவர் செய்த உடன்படிக்கை நிமித்தம் யோனத்தான் தாவீதுக்காக தன் தகப்பனாகிய சவுலுகிட்ட நிக்கிறார். அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் அப்படின்னு அந்த உடன்படிக்கையின் விளைவாக யோனத்தான் தாவீதுக்கு பின்னாலேயும் தன்னை வெறுக்கிறவர்கள், தாவீதை வெறுக்கிறவர்கள், சொந்த தகப்பனா இருந்தா கூட அந்த உடன்படிக்கை நிமித்தம் யோனத்தான் செயல்பட்டார். ஆனா யோனத்தான் செத்ததுக்கு அப்புறம் 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனம், சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் உடமான ஒரு குமாரன் இருந்தான். கடைசி வரி அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். இந்த மேவி போசேத்தின் இடத்துல தாவீது அந்த யோனத்தானிடம் பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற, யோனத்தான் நிமித்தம் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனா 3வது வசனத்துல தாவீது ராஜாவான பிற்பாடு தேவன் நிமித்தம் சொல்றார். தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யணும், ஆனா யோனத்தான் நிமித்தம் நான் யோனத்தானின் குடும்பத்திற்கு நான் நன்மை செய்யணும். அதாவது உடன்படிக்கை செய்த யோனத்தான் நிமித்தம், சவுலோடு உடன்படிக்கை பண்ணல, அதனால அவர் தெளிவா சொல்றார், நான் தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யணும், தேவன் நிமித்தம். ஆனா நான் யோனத்தான்ட்ட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், அந்த உடன்படிக்கை நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்கிறார். அதுல மேவி போசேத் கால் முடவமான அந்த மகன் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது 6வது வசனத்துல, மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். இந்த வசனத்தை ஏன் நாங்க வாசிக்கிறேன்னா, ஒன்னு தன்னிடத்துல இருக்கிற ஒரே பட்டயம், அப்பா கிட்டையும் என்கிட்ட இருக்கிற அந்த 2 பட்டயம் தான், அதை தூக்கி யோனத்தான் தாவீதுகிட்ட கொடுக்கிறது. அந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, மற்றவங்கிட்ட இருக்கிற கிருபையை இனம் கண்டுபிடித்து பகுத்தறிந்து அவங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு தன்னிடத்துல இருக்கிறது இழக்க தெரிந்தவங்க தான் ஆவிக்குரிய தலைமை பண்பு உள்ளவர்கள். அதே நேரத்துல அந்த உடன்படிக்கை இருக்கும்போது அந்த உடன்படிக்கைக்காக 2 பேருமே உண்மையா இருக்கிறாங்க. தாவீதுக்காக யோனத்தான் சவுல்கிட்ட பேசுறாரு, யோனத்தானுக்காக தாவீது யோனத்தானுடைய மகன் மேவி போசேத்துக்கும் நன்மை செய்யறாரு, தயை செய்கிறார். 2 சாமுவேல் 21:7 அதை வாசிக்க முடியும். இது யோனத்தானுடைய ஆவிக்குரிய தலைமைத்துவ பண்பு, அவருடைய முதிர்ச்சியை காட்டுது. இன்னைக்கு யோனத்தானை போன்றவர்கள் நம்முடைய திருச்சபைகள்ல அதிக அவசியமாக தேவைப்படுகிறார்கள். இப்ப 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தின் கடைசி வசன பகுதிக்கு வரலாம். இங்க தாவீதினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியை பாருங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல தாவீதுக்கு கல்யாணம். இப்போ டேவிட் வெட்ஸ் மீகாலுக்கும் தாவீதுக்கும் திருமணம். திருமதி தாவீது மீகால். தாவீதினுடைய ஒரு கல்யாணம் அல்லது கல்யாண வீடு, அது ராஜா வீட்டு கல்யாணம். 1 சாமுவேல் 18 தான் தாவீது கல்யாணம் ஆகுது. அது முதல் கல்யாணம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் திருட்டு கல்யாணம் கூட தாவீதுக்கு நடக்குது, அது பத்சேபாலோட.
அதுக்கப்புறம் நிறைய கல்யாணம் அவருக்கு நடக்குது. ஆனா இந்த இதுதான் தாவீதுக்கு நடக்கிற முதல் கல்யாணம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, அதை பத்தி விவரமா எழுதி இல்லை. இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேலும் ஒரே புத்தகம் தான் யூதர்களுக்கு. அது நமக்கு 2ஆ இருக்குது. அது இதுல நம்ம மெயினா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, காட்ஸ் ஆங்கிள், கடவுளுடைய கண்ணோட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தேவையோ அதை தான் எழுதி வச்சிருக்கிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 27வது வசனத்தை ஒரே வசனத்துல முடிஞ்சிருச்சு. கடைசி வரி 1 சாமுவேல் 18:27 கடைசி வரி, அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ஒரே வரியில முடிஞ்சிருச்சு. அதாவது என்னன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சவுல் தாவீது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கோலாகலமா நடந்திருக்கும். எவ்வளவு ஒரு பெரிய தாவீது அவர் மெய்ப்பெண் உடையில இல்ல, இப்போ அவர் மாப்பிள்ளை ட்ரெஸ்ல இருக்கிறாரு. நாடே கொண்டாடுது. ராஜா வீட்டு கல்யாணம் பயங்கரமா, அதுவும் ஒரு சாம்பியன், நாட்டுக்கே ஒரு ரட்சகன், கோலியாத்தை கொன்ற தாவீது. இஸ்ரவேலுடைய பெண்கள், பல பெண்கள் விதவையாகாம, போர் வீரர்கள் அத்தனை பேரும் உயிரோடு வீடு திரும்பினதற்கு காரணமான தாவீதுக்கு கல்யாணம்னு சொன்னா அது எப்படி இருந்திருக்கும். ஆனா ஆவியானவர் அது ஒரே வரியில எழுதிட்டார். மீகாலை தாவீதுக்கு மனைவியாக சவுல் கொடுத்தான். முடிஞ்சிருச்சு. தாவீது இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. புது மாப்பிள்ளை. உபாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி, உபாகமம் 24 5வது வசனம், ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் 1 வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. போன 7வது பாகத்துல இதை கொஞ்சம் நாம தொட்டோம் இந்த பகுதியை. ஆனா அது செய்தி முடிகிற நேரமா இருந்தனால அதிகமா பேச முடியல. சோ அவன் ஒரு வேலையும் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம், 1 வருஷம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவானாக. அப்படின்னா கல்யாணம் ஆனதுல இருந்து முழுக்க முழுக்க வீட்டிலேயே தன் இஷ்டப்படி இருந்து தண்டசோரா இருக்கணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லல. ஒரு வருஷம் அவன் மேல எந்த வேலையும் சுமத்த வேண்டாம். அவனை கொஞ்சம் சந்தோஷமா அந்த 2 தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியா இருக்கட்டும், தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவானாக. அதை நம்ம NIV டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வாசிக்கணும்னா, he has to bring happiness to the wife. CSB வெர்ஷன்ல he has to bring joy to the wife. பேசிக் இங்கிலீஷ் வெர்ஷன்ல BBE, he has to give the comfort of his wife. கம்ஃபர்ட்டா மனைவி வைத்துக் கொள்ளணும், சந்தோஷப்படுத்தணும். he has to bring joy. At the same time he has to bring happiness. happiness என்பது மன அமைதி, மன சந்தோஷம். உள்ளுக்குள்ள மனைவி சந்தோஷப்படணும். பிரெஞ்சுல il réjouira la femme qui l'a prise, அந்த réjouissance அப்படின்னு பிரெஞ்சுல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அந்த எக்ஸைட்மெண்ட். அவங்க அந்த முதல் வருஷம் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கள நிம்மதியா விடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் வந்துடும், வாழ்க்கையில நிறைய பொறுப்புகள் வந்துடும். அந்த முதல் வருஷம் அவங்களுக்கு BP, சுகர், மூட்டு வலி எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளைக்கே மூட்டு வலினா எப்படி இருக்கும்? அவர் நல்லா இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் 60-70லயும் புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க. உடல் அளவுல புது மாப்பிள்ளையா இருந்தா சரி, ஆனா வீட்டுல சும்மா இஷ்டப்படி இருந்து கண்டதையும் தின்னுகிட்டு அப்படி புது மாப்பிள்ளையே இருக்கக்கூடாது. அது முதல் வருஷத்துல மட்டும் இருந்தா போதும். அப்படி இருக்க சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனா 1 சாமுவேல் 18வது அதிகாரம் பாருங்க, சவுல் மீகாலை தாவீதுக்கு மனைவியாக கொடுத்தான் அப்படின்னு 27ல வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறாரு 28ல. 29ல மாமனார் தாவீதை பகைக்கிறாரு. உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சவுல் சத்ருவா இருந்தான். 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் மாப்பிள்ள யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம உபாகமம் 24:5 நம்ம வாசித்தோம். விவாகம் பண்ணின மாப்பிள்ள அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் அப்படின்னு உபாகம் 24:5 வாசிக்கிறான். 1 சாமுவேல் 18:30 வாசிக்கிறோம், பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் மாப்பிள்ள புத்திமானாய் நடந்து கொண்டார். அதனால தாவீதினுடைய பேர் மிகவும் கனம் பெற்றது. இன்னைக்கு நம்ம நிறைய பேரு இங்க இந்த 1 சாமுவேல் 18 ஆரம்பிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய
யோனத்தானுடைய முதிர்ச்சியை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18 முடியும் போது தாவீதினுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை பார்க்கிறோம். அதாவது இது ஒரு சலுகை, நியாயப்பிரமாண சலுகை. திருமணமாகி முதல் வருஷம் யுத்தத்துக்கு போகக்கூடாது. ஆனாலும் தாவீது அவர் ஒப்பெல்லாம் பெலிஸ்தரோடு யுத்தம் வருதோ, ஏன்னா அந்த சவுல் தான் முடிவு பண்ணிட்டார். என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, பெலிஸ்தியர் கையினால தாவீது சாகணும். அதுதான் சவுலுடைய திட்டமா இருந்தது. எப்படியாவது பெலிஸ்தியர் கையில தாவீது சாகணும். அதுக்காக நான் நினைக்கிறேன் சவுலே சண்டை வம்பு இழுத்திருப்பார் பெலிஸ்தியர்கள்ட்ட. சும்மா சும்மா சண்டை போட வச்சு, தாவீது மருமகனே நீ போ, பெலிஸ்தியர்ட்ட சண்டைக்கு போ அப்படின்னு அனுப்பும் போதெல்லாம் பார்த்தா சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் தாவீது தான் புத்திமானா நடந்துகிறார். தாவீதுக்கு தான் வெற்றி கிடைக்குது. இது இல்லாம தாவீது கிட்ட ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. புது மாப்பிள்ளையா இருந்தாலும் அவருடைய கவனம் யுத்தத்தில் இருக்கு. அந்த யுத்தம் பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, 1 சாமுவேல் 18-17 கடைசி வரை கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துன்னு சவுல் தாவீதுகிட்ட சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிர்த்து இருக்கிற எதிரிகள், மாம்சீக எதிரிகள், கர்த்தருடைய எதிரிகள். அதை தான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஹமாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட புதிய ஏற்பாடு இல்ல, நியாயப்பிரமாணம் தான் இருக்குது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர். அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்க அங்க பகை தான் இருக்கும். அங்க கிரிட்டிசிசம், கண்டம்னேஷன், ஜட்ஜ்மெண்ட், இது 3 தான் இருக்கும். குற்றப்படுத்துதல், தண்டித்தல், நியாயம் தீர்த்தல், இது 3மே இருக்கும். நீ என்ன குற்றப்படுத்துற, நான் உன்னை குற்றப்படுத்துவேன். நீ என்ன தண்டிக்கிற, நான் உன்னை தண்டிப்பேன். நீ என்ன நியாயம் தீர்க்க, நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன். என்ன கொலை பண்ணா கொலை பண்ணுவேன். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து, அப்படிதான் பேசப்பட்டது. அப்போ தாவீது திருமணமானவரா இருந்தாலும் அவர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துறாரு. இதை நாம புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி பாக்குறது? இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க 1 வருஷம் அவர் எடையை ஏற்றலாம், குண்டாகலாம், தொப்பையை ஏற்றலாம். அவர் பாட்டு கல்யாண சாப்பாடு, கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்டதை 1 வருஷமா போற வீட்டுல எல்லாம் நல்லா வெளுத்து கட்டலாம், மூக்கு பிடிக்க சாப்பிடலாம் அப்படின்னு இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டா, நீங்க வேறங்க, மண்டபத்தோட எனக்கு கல்யாண சாப்பாடு முடிஞ்சு போச்சுங்க, அதுக்கப்புறம்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பாடுலாம் கிடைக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல நம்ம இந்த சத்தியத்தினுடைய மறுபக்கத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர், இதுதான் ரொம்ப முக்கியமானது. தயவுசெய்து எல்லாரும் நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29வது வசனத்துல திருமணமாகாத மனைவினா என்ன, புள்ளனா என்ன, குடும்பனா என்னன்னு தெரியாத பவுல் பரிசுத்த ஆவியானவரால இந்த வார்த்தையை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 7:29, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியினால், the time that remains is very short. இனிமேல் நமக்கு இருக்கிற காலம் ரொம்ப கொஞ்ச காலம் தான், ரொம்ப டைம் இல்லை. இனி வரும் காலம் குறுகினது. அப்படி குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும். கொள்ளுகிறவர்கள்னா நிலத்தை கொள்ளுகிறவர்கள், காணியை கொள்ளுகிறவர்கள், வீட்டை வாங்கியவர்கள், வாகனம் வாங்கியவர்கள், இதெல்லாம் என்னுடைய கொள்முதல், இதெல்லாம் என்னுடைய கொள்ளளவு, இதெல்லாம் நான் கொண்டவைகள். அதெல்லாம் கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. பவுல் மூலமாக ஆவியானவர் என்ன நமக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லித்தராருன்னா, 1 வருஷம் மனைவி மட்டும்தான், மனைவியை சந்தோஷப்படுத்து, பிரிங் ஹாப்பினஸ், பிரிங் ஜாய், கம்ஃபர்ட் யுவர் வைஃப், ரெஜூயேட் பண்ணு, எக்ஸைட்டடா இரு அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லுச்சு. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, மனைவி உள்ளவர்கள் 1 வருஷம் இல்ல, தாவீது புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையே அப்பயே வாழ்ந்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் முதல் 1 வருஷம் இதே சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லுது. ஆனா அவர் யுத்தத்துக்கு போனார். மனைவி உள்ளவர்கள், those with wives should not focus only on their marriage. அதுதான் புதிய ஏற்பாடு சொல்லுது. இது லிவிங் டிரான்ஸ்லேஷன். NIV சொல்லுது, those who have wives should live as if they do not. மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போல இருக்கணும். அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எழுத்துக்கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கும். அதுக்குன்னு பேச்சுலர் மாதிரி நான் என் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வருவேன்,
நான் என் மனைவிய, நீ யாருமா நீ, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா போயிடக்கூடாது. அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்க மாதிரி இருக்கணும், இல்லாதவங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் விசுவாச முதிர்ச்சி. எப்படி இருக்கிறது? இப்ப நீங்க சிரிச்சீங்க பாருங்க, நிறைய பேர் இப்ப சொன்னோன்னே அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எப்படி? எனக்கு இருக்குது ஆனா எனக்கு இல்லாத மாதிரி இருக்கணும். எனக்கு இல்ல, நான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு எத்தனையோ காரியங்கள் எனக்கு தேவைப்படுது, அதெல்லாம் எனக்கு இல்லைன்றல. அந்த இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு எதெல்லாம் இல்லைன்னு லிஸ்ட் போடுறனோ அதெல்லாம் எனக்கு இப்ப இருக்குது. அப்ப எப்படி இருப்பேன்? நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படி இருக்கணும், சந்தோஷமா இல்லாட்டினாலும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப அதெல்லாம் எனக்கு இருக்குது இல்ல, அதெல்லாம் எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னா எப்படி இருப்பேன்? ஆண்டவரே சார்ந்து நம்பி, ஐயோ எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொன்னா நான் யோபு மாதிரி என்ன செய்வேன்? இருந்தது எல்லாமே என்னை விட்டு எடுபட்டுருச்சு, யோபுக்கு எடுபட்ட மாதிரி. அப்ப நான் என்ன செய்வேன்? கர்த்தரை இன்னும் உறுதியா பிடிச்சுக்குவேன். என்ன உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்ல சாமி, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. 10 பிள்ளையும் ஒரே நாள்ல 10 பணம் இருக்குது யோபுக்கு முன்னாடி. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்ல, 10 பிள்ளைய பெற்றாரு. 10 பிள்ளையும் பணமா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. உடம்புலையும் ஸ்கின் டிசீஸ், சொத்து போச்சு, ஆரோக்கியம் போச்சு, பிள்ளைங்க போச்சு, எல்லாம் போச்சு. யோபுக்கு வந்த ஒரு கஷ்டம் மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாது. அப்பதான் நம்ம கர்த்தரை உறுதியா இன்னும் பிடிச்சுக்குவோம். நம்மள நிறைய பேர் ஏழையா இருந்தப்ப ஆண்டவரை விசுவாசித்ததை விட கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய விசுவாசம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது, ஒத்துக்குவோம். அதனாலதான் இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் போல இருக்கணும், இல்லாதவங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு ரெண்டுமே கலந்துச்சுன்னா விசுவாசம். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. இது 1 கொரிந்தியர் 7:29 பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்றத 1 சாமுவேல் 18 தாவீது வாழ்கிறார். நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு உபாகம் 24:5. ஆனா தாவீது திருமணமாகாதவர் போலவே இருக்கிறார். அதுதான் தாவீதினுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தணும், ஊழியமா அப்படின்னு இருந்தார். அதுக்காக குடும்பத்தை கவனிக்காம இருக்கணும்னு இல்ல, ஊழியத்தை கவனிக்கணும்னு இல்ல. குடும்பத்தை நடத்தாதான் ஊழியத்தை நடத்த முடியாது. அப்பனா குடும்பம் இருந்துகிட்டு இருந்தா தன்னைத்தான் வெறுக்கலன்னா எனக்கு பின்பற்ற முடியாது. உங்க தகப்பன் தாயை விட என்னிடத்துல அதிகமா அன்பு கூறாதவர்கள் எனக்கு சீஷரா இருக்க முடியும், இப்படியும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி செய்யறது? அதாவது டெசிஷன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். நீ ஊழியம் அப்படின்னு போனீங்கன்னா உன் குடும்பத்தை நான் பாக்குறேன், குடும்பத்தை பார்க்கணும்னா நான் ஊழியத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, எதை செய்தாலும் முழு மனதோடு செய், கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி செய் மகனே. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சோ குடும்ப பொறுப்புகளையும், அது பிரெஞ்சுல ஜூஸ்ட் மில்லியன் சொல்லுவாங்க, பி பேலன்ஸ்ட். குடும்ப பொறுப்புகளையும் செய்யணும், ஊழிய வேலைகளையும் செய்யணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. பைபிள் இப்படி சொல்லுது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 5:18, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. இது தாவீதினுடைய மகன் சாலமோன் சொல்றார், உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. பிரசங்கில அதே தாவீதினுடைய மகன் சொல்றாரு 9:9, பிரசங்கி 9வது அதிகாரம் 9வது வசனம், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. இதுதான் உன் பங்கு. இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. அவங்களுடைய சமையல், அவங்களுடைய பேச்சு இன்பமா இருக்கட்டும். தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிற, நை 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 நைன்னு ஒரு இரிட்டேட்டிவ் வைஃபா இருக்கிற, ஆண்டவரே என் ஜீவனை எடுக்கிறீங்களோ இல்லையோ இவளை எங்கேயாவது கூட்டு போயிடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு நையாண்டி தர்பார்ன்ற மாதிரி நை 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 நைன்னு எப்ப பாரு தொணன்னு, ஆண்டவரே இவ வாய்க்கு ஒரு பூட்டு போட மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு மனைவிக்காக ஜெபிக்காம அனுபவி. இது 2 விதத்துல புரிஞ்சுக்க வேணாம். அனுபவிப்பா, அனுபவி. நீ தானே கல்யாணம் வேணும்னா அனுபவி. அந்த அனுபவி இல்ல, சந்தோஷமா இரு. லிவ் ஹாப்பிலி வித் த உமன் யூ லவ் த்ரூ ஆல் த மீனிங்லெஸ் டேஸ் ஆஃப் லைஃப். மாயான வாழ்க்கை, மீனிங்கே இல்லாத வாழ்க்கையில ஜஸ்ட் லிவ் ஹாப்பிலி, சந்தோஷமா வாழ். தட் காட் ஹஸ் கிவன் யூ அண்டர் த சன்.
The wife God gives you is your reward for all your earthly toil. இந்த ஜீவனுக்குரிய வாழ்வில் நீ படுகிற பிரயாசத்தில் பங்கு இதுதான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். இந்த வசனம்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனா தாவீது ஒரு புதிய ஏற்பாட்டு மனுஷனை போல அவர் வாழ்கிறார். நாம இன்னைக்கு இந்த சிறிய இந்த பாடத்திலிருந்து குறிப்பா 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தின் இறுதி பாகம் 8வது பாகம் ஏறக்குறைய ஒரு 8 மணி நேரம் நாம இந்த 1 சாமுவேல் 18ல நாம நேரத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். செலவிட்டோம்னு சொல்றதை விட முதலீடு செய்திருக்கிறோம். 1 சாமுவேல் 18ல இருக்கிற இந்த ஆவிக்குரிய குணநலன்கள், யோனத்தான்ட்டையும் தாவீதுகிட்டையும் இருந்த அந்த முதிர்ச்சி, இருக்கிறவங்க இல்லாதவங்க மாதிரி வாழணும், இல்லாதவங்க இருக்கிற மாதிரி வாழணும். நான் எப்படி வாழுறேன்? இது இல்ல அது இல்லைன்னு சொல்றேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் இருக்கிற மாதிரி நான் வாழல, அது இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இருக்கிற நானு அந்த பொருள்கள்ல நானு இதெல்லாம் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு மகிழ்ச்சியில இருக்கிறேன். கொடுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள், முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். மூணுமே பாருங்க, கேட்டு பெற்றுக்கொள், தேடி பெற்றுக்கொள், கொடுத்து பெற்றுக்கொள். பெற்றுக்கொள்றதுக்கு 3 விதம் இருக்கு பைபிள்ல, சிம்பிளானது. முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், கூட கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கொடுங்கள் கொடுக்கப்படும். நம்ம கொடுப்பதினால் திரும்பவும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்கான வேத விதிமுறைகள். ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் இல்லாதவர்கள் போல இருக்கணும். அந்த புத்தி வந்துச்சா? பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளணும், கிடைக்கணும் கிடைக்கணும். அதுல 3த்துல முதலாவது என் ராஜ்யத்தை அவர் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும்ன்றது கூட கஷ்டம். கொடுங்கள் கொடுக்கப்படும்ன்றது அது ரொம்ப கஷ்டம். கேளுங்கள் கொடுக்கப்படும், அதுதான் அப்பாப்பா. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னா கேட்டுக்கிட்டே இருப்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா தேவன் ராஜ்யத்தை தேடு கொடு அப்படின்ற அந்த விதிமுறையை விட இந்த விதிமுறை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு விரும்புறாங்க. ஆனா கேட்டு பெற்றுக்கொண்டாங்களான்றதும் அதுவும் சந்தேகத்துக்குரியதான். ஆனா நம்ம பெற்றுக்கொண்ட நாம் ஆரோக்கியத்தையும் பணத்தையும் பொருளையும் அழகையும் பிள்ளைகளை குழந்தை செல்வங்களை பெற்றிருக்கிறோம், நல்ல மனைவியை நல்ல கணவரை பெற்றிருக்கிறோம். அதெல்லாம் ஜஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வாழணும்ன்றார் பவுல். அந்த லைஃப் ஸ்டைல் இருக்குதுல்ல, அதை ரொம்ப அழகா பவுல் விளக்கி சொல்லியிருப்பாரு 1 கொரிந்தியர்ல. அதாவது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் திருமணமானவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லியிருப்பார். இப்ப இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை மீதி உள்ள இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. 29 என்னது? சகோதரரே நான் சொல்லுகிறது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி வரும் காலம் குறுகினதுப்பா. அந்த குறுகின காலமானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அம்சத்தின்படி எடுத்துக்காதீங்க. 33 விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அப்ப கவலைப்படணும், இந்த கவலை இருக்கணும். தன் மனைவியை எப்படி பிரியப்படுத்துவது, கணவனை எப்படி பிரியப்படுத்துவது, சகோதரர்கள் எப்படி பிரியப்படுத்துவது, குடும்ப உறவுகளுக்கு எப்படி நாம பிரியமா வாழ்வது, இந்த கவலை இருக்கணும். அவங்களுடைய புடவைக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் மேட்சா போடணும்னு மனைவி ஆசைப்படுறாங்கன்னா, வேற வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள பிரியப்படுத்தணும். சரிம்மா, உன் புடவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு, அதுதான் உனக்கு சந்தோஷம்னா மீனிங்லெஸ் டே. இது ரொம்ப பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. இது இல்ல மண்ணுக்குள்ள போற வாழ்க்கை. இது புழு தின்ன போற மண்ணு தின்ன போற உடம்பு. இது சட்டை தானே, போட்டுட்டு போ. சட்டை போடாமையா போறோம்? உன் புடவைக்கு ஏற்ற சட்டை கேட்கணுன்ற, உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுற, போட்டோ பக்கத்துல நின்று எடுத்துக்கணும்னு நினைக்கிற, மனைவி எப்படி பிரியப்படுத்தலான்னு கவலைப்படணும். ஆனா 34 அது போல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள்.
சோ ஒரு மனைவி கணவனை எப்படி பிரியப்படுத்தலான்னு கவலைப்படுறாங்க, ஒரு கணவன் மனைவி எப்படி பிரியப்படுத்தலான்னு கவலைப்படுறாங்க. அந்த கவலை நியாயமானது, தப்பு இல்லை. ஆனா கல்யாணம் ஆகாத பவுல் போன்றவர்கள் கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுறாங்க. அப்போ மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருக்குன்னா என்ன அர்த்தம்? மனித உறவுகளை பிரியப்படுத்துகிறவர்கள் கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்பட கத்துங்கன்றார். இதுதான் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29வது வசனத்தையும் 33, 34 கம்பைன்டு பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு கூட்டு சோறு மாதிரி சேர்த்து புரிஞ்சுக்கணும்னா, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருங்க. அப்படின்னா மனைவியை பிரியப்படுத்தலான்ற நிஜமான இயற்கையான கிரவுண்ட் ரியாலிட்டி, வாழ்க்கையினுடைய நிஜத்தை புரிந்து மனைவியை பிரியப்படுத்துகிறவர்கள் கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுறதையும் வாழுங்க. முழுமையா எப்படி சரீரத்தில் ஆத்துமாவிலும் பரிசுத்தமா இருந்து கர்த்தருக்குரியவர்களுக்காக எப்படி திருமணம் ஆகாதவங்க தேவ பிள்ளைகள் சீஷர்கள் கவலைப்படுறாங்களோ, அது போல வெறும் குடும்ப கவலை மட்டும் இல்லாம, உலக கவலை மட்டும் இல்லாம கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுங்க. மிஷினரி பாரம், இந்த இலங்கையில் இந்த சபைக்கு என்ன செய்யலாம், பிரேசில் இந்த நாட்டுக்கு என்ன செய்யலாம், இந்தியாவில் வட இந்தியாவுக்கு என்ன செய்யலாம், இங்க இருக்கிற வாலிபர்களை எப்படி மிஷினரி சிந்தியோடு இணைக்கலாம், இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு 60-70 வயசு வேணாம், ஆனாதான் செய்யணும் கிடையாது. 39 வயசுலயும் செய்யலாம். அதுக்கு வேண்டியது என்னன்னா, am I available for God? என் நேரம் எப்படி நான் செலவிடுறேன்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே அப்படின்னு பவுலும் பர்னபாவும் சொன்னாங்க, எலியா சொன்னாரு. இங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. எப்படி இதையும் செய்ய முடியுது, அதையும் செய்ய முடியுது, எழுதவும் முடியுது, சிந்திக்கவும் முடியுது, வேதத்தையும் வாசிக்க முடியுது, ஊழியம் பண்ண முடியுது, மற்ற நாடுகளுக்கு எப்படி செய்ய முடியுதுன்னா அது ஒரு கிருபை. 1. 2வது அழைப்பு. 3வது நம்முடைய லேபர், பிரயாசம், நம்முடைய பேஷன். ஊழியம் என்பது ஒரு பேஷனா இருக்கணும். அது ஏதோ கடமைக்குன்னு மனுஷர் பார்வைக்குன்னு செய்யக்கூடாது. தேவநாம மகிமைக்கென்று அந்த மணி நேரங்களை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம், எவ்வளவு நேரம் எதுக்கு கொடுக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுவோம். மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருப்போம், மனைவிகள் இல்லாதவர்கள் மனைவி உள்ளவர்களை போல இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இல்லை இல்லைன்னு சொல்லாத, கர்த்தர் எனக்கு ஏற்ற வெள்ள கொடுப்பார் அப்படின்னு சொல்லு. இருக்குதா, அது கர்த்தர் கொடுத்தது, அதுக்காக சந்தோஷம், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதாவது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் பலப்பட கற்றுக்கொள்ளணும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இது பொய்யா உண்மையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லெட் த வீக் சே ஐ எம் ஸ்ட்ராங். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்போ உள்ளதை உள்ளதென்று தானே சொல்லணும். இப்ப பலவீனன் பலவீனன் தானே சொல்லணும். பலவீனன் பலவான் எப்படி சொல்ல முடியும்? அது விசுவாச வார்த்தை. நான் கர்த்தருக்குள்ள பலமா இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறேன். அவருக்கு என்ன நல்லா தாங்க இருக்கிறாரு, ஆனா உண்மையிலேயே அவருக்கு பலவீனமா இருக்கும். ஆனா விசுவாசத்தோடு நான் இந்த சரீரத்தை சொல்ல, ஆவியில பலமா இருக்கிறேன், ஆத்மாவில பலமா இருக்கிறேன். நீங்க எங்கெங்க கேக்குறீங்க, சரீரத்தை கேக்குறீங்களா ஆவியை கேக்குறீங்களா அப்படின்னு விளக்கமா நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம அதாவது பரிசுத்தமானவைகளை நாய்களுக்கு போடாதிருங்கள். நாய் என்பது தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறான் அப்படின்னு ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். பரிசுத்தமானது என்ன? முத பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார், அந்த 7ஆம் நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். நான் 7வது நாள் தான் பரிசுத்தமான நாள், அன்னைக்குதான் ஆராதிக்கக்கூடிய நாள், மற்ற நாள்லாம் அசுத்தமான நாள்னு சொல்லல. அது என்னுடைய கருத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த நாளை கர்த்தர் பரிசுத்த, அதான் முத ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினது 7ஆம் நாள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாளை, அந்த காலத்தை, அந்த நேரத்தை, அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார், காலத்தை பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தமானது நாய்களுக்கு போடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? காலம் பரிசுத்தமானது. அத தனக்கடாத வழக்குல தலையிடுகிறவன் நாய் காதை பிடித்து இழுக்கிறான்னா அன்னெசரியான சோசியல் மீடியா. சில நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்ல சில பேர் என்னை எத்தனையோ குரூப்ல இணைச்சு விட்டுறாங்க. தர்ம சங்கடமா மாட்டிக்கிறேன் தான். அதுல நகை போடலாமா நகை போடக்கூடாதுன்னு ஒரு குரூப்ல ஒரு சேட் ஓடுதுன்னா, அது நம்மள போய் அதுல போய் பதில் கொடுத்துட்டு கடைசியா நமக்கு அது பிரச்சனையாகி
புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரியாதவங்க நம்ம கிட்ட வந்து காயப்படுத்தி ஏன் இதுக்கு நம்ம பதில் கொடுத்தோம் அப்படின்னு இன்னும் ஒரு முடிவுக்கு நான் வரல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய நேரங்களில் இதுக்கு நம்ம பதில் கொடுத்துருக்கலாமா, கொடுக்காம இருந்திருக்கலாமா? பரிசுத்தமானது நாய்களுக்கு போடக்கூடாதுன்னா தேவன் காலத்தை பரிசுத்தப்படுத்தினார். நாய் என்பது தனக்கடாத வழக்கு, தனக்கு தேவையில்லாத நாய் போன்ற வேலைகளை, பரிசுத்தமான காலத்தை தனக்கடாத காரியத்தில், பிரயோஜனமற்ற யூஸ்லெஸ்ஸான காரியத்தில் நான் போய் தலையிடும் போது பரிசுத்தமானது நாய்க்கு போடக்கூடாது. இந்த பார்வையோடு காலம், இனி வருகிற காலம், 1 கொரிந்தியர் 7:29, இனி வரும் காலம் குறுகினது, இனி வரும் காலம் குறுகினது, இனி வரும் காலம் குறுகினது. அதை மண்டைக்குள்ள ஏத்துங்க. யார் மண்டைக்குள்ள ஏத்துவோமா? இனி வரும் காலம் குறுகினது. 39 தான் எனக்கு ஆகுது. இனி வரும் காலம் குறுகினது. நான் வந்து யங்கா இருக்கிறேங்க, நான் ஜாலியாக சுற்றணுங்க, மனைவியோட சந்தோஷமா இருக்கணுங்க, நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு மட்டும் போனா போதுங்க. அப்படி இல்லை. ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் கொடுத்துருக்கிறாரு, பல சபைகளில் போய் பிரசங்கம் பண்றது. இன்னும் 2வது சர்ச்சு, 3வது சர்ச்சு, நான் விட மாட்டேன், இங்க போனோம், மிஷினரிகளை தாங்கணும். இனி வரும் காலம் குறுகினது, இனி வரும் காலம் குறுகினது. இத 1 சாமுவேல் 18 தாவீது எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியல. கல்யாணம் ஆன புதுசுலேயே யுத்தத்துக்கு போனார். இந்த விதமான ஒரு இழப்பு, யோனத்தான் தன்னுடைய பட்டயமான ஒரே பட்டயம் தான், அதை இழந்து தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது இப்பதான் கல்யாணம் ஆகி மாப்பிள்ள, சலுகை இருக்கு, உரிமை இருக்கு, அதை இழந்து கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தினார். 1 சாமுவேல் 18 ஆரம்பமும் முடிவும் யோனத்தானும் தாவீதும் தங்களுடையவைகளை இழந்தாங்க. உரிமைகளையும் தங்களுடைய சலுகைகளையும் தங்களுடைய ஆயுதத்தையும் யோனத்தான் இழந்தது போல. இழந்தாதான் ஊழியெல்லாம் பண்ண முடியும். எஜுகேஷன் வந்து ஊழியத்துக்கு முக்கியம் கிடையாது, டெடிகேஷன் தான் முக்கியம். ஊழியம் பண்ணணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும், ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டணும்னா சும்மா மற்றவங்க மாதிரி பார்த்து அவங்கள மாதிரி கண்ணை மூடுறது, அவங்கள மாதிரி பேசுறது, இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. அர்ப்பணிக்கணும், தன்னை தாழ்த்தணும், இழக்கணும், தன்னை மறைக்கணும். அப்பதான் கிறிஸ்து வெளிப்படுவார், ஆண்டவர் ராஜ்யத்தை கட்ட முடியும். தாவீதுக்கு அருளின கிருபையை ஆண்டவர் நமக்கு அருளுவாராக. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை இன்றைக்கு நாம் நிறைவு செய்கிறோம். கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரம் 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் நாம் துவங்குவோம். ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை ஏறக்குறைய 8 மணி நேரம் நாங்கள் இதை பற்றி பேசவும், இதில் நாங்கள் செவி கொடுத்து கேட்கவும், கேட்கிறதுல தீவிரமா இருங்கள். டபுள் லிசனர்ஸ், டபுள் லிசனிங், 2 காதுல கேட்கணும், சரீர காதுகளையும் கேட்கணும், ஆவிக்குரிய செவிகளும் திறக்கணும். இதுல என்ன ஆவியானவர் எனக்கு சொல்லித்தரார் என்கிற ஒரு வாஞ்சியோடு ஆவலோடு கேட்கும்போது கர்த்தர் அதை நீங்க பாக்குறீங்க. ஆண்டவரே, இந்த 8 மணி நேரம் நாங்க இந்த 18வது அதிகாரத்தை நாங்கள் சிந்திக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. யோனத்தானை போல ஒரு ஆவிக்குரிய ஒரு குணநலன், ஒரு ஆவிக்குரிய தலைவனாக தலைவியாக நாங்கள் நடந்து கொள்ள, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற கிருபையை நாங்கள் பகுத்து அறிந்து அவர்களை அங்கீகரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு எங்களுடைய பட்டயமானாலும் அதை இழப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தாவீதை போல வேதம் சொல்லுது, அதனால எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லாம, நான் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துவேன் அப்படின்னு தன்னுடைய சுகத்தை, இன்பத்தை, தன்னுடைய இன்பமான நேரத்தை, தன் மனைவியை சந்தோஷப்படுத்த கடவுன்னு இருந்தாலும் ஆனா கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துவேன்னு அவர் அர்ப்பணித்தார். அதனால அவருடைய பேர் மிகவும் கனம் அடைந்தது. ஆண்டவரே, நாங்க மற்றவங்ககிட்ட கனம் அடையணும்னு ஏதோ வகையில செய்யறோம், ஆனா கர்த்தரை கனம் பண்றவங்கள கர்த்தருடையவர்கள் கனம் பண்ணுவார்கள். இந்த பாடத்தை நாங்க கண்டுகொள்ள, புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள எங்களுக்கு இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உட்கார்ந்து கேட்க, வாசிக்க, தியானிக்க கர்த்தர் நீர் ஏற்படுத்தின இந்த மகிமையான இந்த நேரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இதை மீண்டும் ஒளிபரப்பு செய்ய போகிற ஷெகினா டிவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப இதை கேட்க போகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பேசும், அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை தாரும், டெடிகேஷனை தாரும். இன்னும் நாங்க என்னத்தை இழக்கணும் என்கிற அறிவு புத்தி வளரட்டும். கர்த்தருக்காக எதெல்லாம் நாங்கள் இழக்க முன் வருகிறோமோ அதை 100 நாங்கள் பரலோகத்தில் பெற்றுக்கொள்வோம்.
இந்த படிப்பினைக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படட்டும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.